அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாரு. 4ஆம் பாவம் தாய், 9ஆம் பாவம் தந்தை. காலபுருஷனின் 1, 3, 5, 7, 9ஆம் பாவங்களை ஆண் ராசியிலும், அதாவது ஒற்றைப்படை பாவங்கள். 2, 4, 6, 8, 10, 12ஆம் பாவங்களை பெண் ராசியிலும், இரட்டைப்படை பாவங்கள். முன்னோர்கள் வைத்திருக்கும் சூட்சுமத்தை தயவு செய்து விளக்குங்கள் ஐயான்னு ரொம்ப ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்காரு. அநேகமா இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில இந்த கேள்வி ரொம்ப ஒரு ஹைலைட்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் நானு. ஒற்றைப்படை பாவங்கள் மென்மையானது, இரட்டைப்படை பாவங்கள் வன்மையானது அப்படிங்கிறது நம்ம பொதுவா நம்ம சொல்லுவோம். அகம், புறம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்ப பெண்கள் தானே மென்மையான இருக்காங்க. அவங்களுக்கு தானே ஆண் ராசி இது. அவங்களுக்கு தானே இந்த ஒற்றைப்படை பாவங்கள் வரணும். ஆண்களுக்கு இரட்டைப்படை பாவம் தானே வரணுங்கிறது பொதுவான ஒரு ஒரு கருத்து. அதாவது ஒற்றைப்படை பாவம், அதாவது 1, 3, 5, 7, 9 பாவங்கள். நம்ம எப்பொழுதுமே இந்த பாவங்களை 12 வகையா பிரிக்கும் போது ஒற்றைப்படை பாவங்கள் நிலையற்ற பாவங்கள் சொல்லுவோம். இரட்டைப்படை பாவங்கள் நிலையான பாவம் சொல்லுவோம். ஒற்றைப்படை பாவங்கள் நிலையற்ற பாவங்கள், மென்மையான பாவங்கள், நிலையற்ற பாவங்கள். மாறக்கூடிய தன்மைகள் அதிகமா இருக்கும். ஒரே மாதிரி தன்மைகள் அதில் இருக்காது. அடிக்கடி மாற்றங்களை வைத்திருக்கக்கூடிய பாவம் தான் ஒற்றைப்படை பாவங்கள். இரட்டைப்படை பாவங்கள் சொல்லக்கூடிய 2, 4, 6, 10 நிலையான பாவம். இந்த ஆட் நம்பருக்கும் ஈவன் நம்பருக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த நிலையான எண்ண ஓட்டங்கள் கொண்டது இரட்டைப்படைன்னு சொல்லிட்டு. இப்ப பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, யார் ஒரு பொறுப்பா இருப்பாங்க அப்படின்னு நம்ம மேலோட்டமா பொறுப்பாளிகள் யார்? ஒரு 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 சமுதாயத்துல பொறுப்பாளிகள் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டா, நம்ம பெரும்பாலும் ஆண்கள் தான் பொறுப்பாளிகள் நம்ம அவசரப்பட்டு சொல்லிடுவோம். ஆனா நல்லா கூர்ந்து பார்த்தா, பெண்கள் தான் ஒரு குடும்ப நிர்வாகத்துக்கு ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிள் பெர்சன்னு சொல்லலாம். இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாருன்னா செக் பண்ணி பாருங்க. கணவன், மனைவி 2 பேரும் திருமணம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு ஆண் குழந்தையோ, பெண் குழந்தையோ பிறக்குது ஆக்சுவலா. ஏதோ கருத்து வேறுபாடு வருது. பிரிஞ்சு போயிடுறாங்க. குழந்தை ஆண் கிட்ட இருக்குமா, பெண் கிட்ட இருக்குமான்னு பாருங்க. நிச்சயமா பெண் தான் எடுத்துட்டு போவாங்க. ஆண்கள் சரி பரவாயில்ல போனா போட்டணும்னு விட்டுருவாரு. அது ஆண்களுக்கு டெம்பரவரி மனசுன்னு சொல்லுவோம். பெண்களுக்கு நிலையான மனசு. ஓகேங்களா? பெண்களுக்கு மன உறுதி ரொம்ப வலுவா இருக்கும். ஆண்களுக்கு மன உறுதி அவ்வளோ இருக்காது. பெண்களுடைய எண்ண ஓட்டங்கிறது தொலைநோக்கு பார்வையா இருக்கும். ஆண்களுடைய எண்ண ஓட்டங்கிறது ஒரு தொலைநோக்கு பார்வையா இருக்காது. அதனால தான் என்ன பண்றோம்னா, நம்ம ஆண்களை வீட்டுக்கு வெளியில போயிடுறோம். வீட்டுக்கு வெளியில போயிட்டு ஆண்கள் வெளியில போயிட்டு சம்பாதிச்சு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களா, மனைவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கு. மனைவினா மனை அப்படிங்கிறது என்ன? லேண்ட், நிலம். அப்படிதான் மனைவி, நம்ம குடியிருக்கக்கூடிய இடம். அப்ப மனைவி அப்படின்னா இந்த மனையாள் சொல்லுவோம். மனையை, அந்த வீட்டை ஆளக்கூடியவள், அவ்வளவுதான். அந்த வீடு அவளுக்கு தான் சொந்தம். இவன் வெளியில போயிட்டு சம்பாதிச்சு கொண்டாந்து அவங்ககிட்ட கொடுப்பா. அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அந்த பெண்மணி அந்த குடும்ப நிர்வாகத்தை நடத்துவாங்க. இப்படி போயிருந்தா குடும்பம் சூப்பரா இருக்கும் சார். ஆக்சுவலா நம்ம நினைச்சிருக்கோம் பெண்கள் தான் அதாவது மன உறுதி இல்லாதவங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. பெண்களுக்கு மன உறுதி இயற்கையாகவே கடவுள் அதிகமாக கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு சொல்ற மாதிரினா, காதல் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய 100 லவ்வர்ஸை நீங்க கூப்பிட்டீங்கன்னா, காதல் என்பதை சொல்லக்கூடியவர்கள் ஆணாதான் இருப்பாங்க, பெண்கள் இருக்க மாட்டாங்க. அதாவது நம்ம நிதானம்ங்கிறது பெண்களுக்கு அதிகம் ஆண்களை விட. டக்குன்னு யோசிக்காம பேசுறோம் பார்த்தீங்களா, இது பெண்களுக்கு கொஞ்சம் கம்மி, ஆண்களுக்கு அதிகம். எப்பொழுதுமே நிதானங்கிறது, இந்த காதலை சொல்லக்கூடியதே உங்களுக்கு பெண்கள் தானே, சரி ஆண்கள் தானே. ரொம்ப ரேர் கேஸ் தான் பெண்கள் இருப்பாங்க. ரொம்ப ரேர் கேஸ். அதாவது எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அநேகமா ஒரு 5% 10% தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது மேக்சிமம். ஆண்கள் தான் அவசரப்பட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒற்றைப்படை பாவங்களுக்கும் இரட்டைப்படை பாவங்கள் என்னன்னா, ஒற்றைப்படை பாவங்கள் எதையும் உருவாக்காது, அப்படியே தான் வச்சிருக்கும். எதையும் உருவாக்க முடியாத பாவங்கள் தான் ஒற்றைப்படை பாவங்கள். இரட்டைப்படை பாவங்கள் தான் ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியது. ஒரு உயிரணுவை ஒரு குழந்தையாக 10 மாசத்துல எடுத்து கொடுப்பாங்க. ஒரு உயிரணுடைய எடை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, பல நேனோகிராம்னு சொல்லலாம். அது கண்ணுக்கே தெரியாது. ஒரு உயிரணுவை ஒரு 3 கிலோ வெயிட்டா 10 மாசத்துல எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பெண்கள்கிட்ட தான் இருக்கு. அதனால தான் 4வது விட தாய்ன்னு சொல்றோம். 9வது விடங்கிறது நுண்ணிய பொருட்கள். அதான் உயிரணுங்கிறது ரொம்ப நுண்ணிய பொருட்கள். உடம்புல இருக்கிற செல்கள்லே மிக நுணுக்கமான செல், கண்ணுக்கு தெரியாத செல். எந்த செல்லும் கண்ணில் பார்க்க முடியாது. அதுலயும் ரொம்ப மைக்ரோஸ்கோப் வழியா தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆணோட உயிரணுக்கள் தான். உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல் என்பது கருமுட்டை. ஓகேங்களா? அப்போ
கனமானது அப்படிங்கிறது 4வது பாவமா எடுத்து பார்த்தீங்களா? அப்ப அந்த மாரி. அதாவது வந்து பெண் வந்து ஒண்ண குடுத்தா பெரிதாக்கக்கூடிய ஆள். எத குடுத்தாலும் அத வந்து பெரியதாக மாற்றக்கூடியவர்கள் தான் பெண்கள். அதனால தான் ஆண்கள் வந்து அவங்க சம்பாரிக்கிறத பெண்கள்கிட்ட குடுக்கும். அதனால தான் பெண்கள லட்சுமின்னு சொல்றோம் நம்ம. லட்சுமிங்கிறது தான் அதாவது வந்து என்ன சொல்றது? பணத்தை உருவாக்குபவர்கள் அப்படின்னு பேரு. பணமோ அல்லது பொருளாதாரத்தை அ நெறிப்படுத்துபொழு நெ நெறிப்படுத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பெண்களுடைய அந்த அம்சம். அதனால தான் நம்ம இரட்டைப்படை ராசிகள பெண்கள வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ப ஏற்கனவே சொன்ன மாரி இந்த காற்று ராசி, நீங்க சொல்லக்கூடிய அந்த நெருப்பு ராசியும், காற்று ராசியும் சேர்ந்தது தான் 1, 3, 5, 7, 9. இந்த நெருப்பும், காற்றும் எதையும் புதுசா உருவாக்கவே உருவாக்காது. ஆனா, நிலமும், நீரும் தான் எதையும் உருவாக்க முடியும். நிலம், நீர் அப்படிங்கிறது தான் எதையும் உருவாக்கக்கூடியது. நிலமும் நீரும் தான். நீரும், நிலமும் இல்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளும் உற்பத்தி ஆகாது. காற்று மூலமா எதனா உற்பத்தி ஆகுமா? அல்லது நெருப்பு மூலமா எதனா உற்பத்தி ஆகுமா? இந்த உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இதுவாதான். அதே மாரி இந்த சக்தி அப்படிங்கிறதும் பெண்கள் தான். இந்த சக்தின்னு சொல்றேன்ல, லக்ன பாவங்கிறது உயிர்ன்னு சொல்லுவோம். 2ஆம் பாவம் தான், அந்த 2ஆம் பாவங்கிறது அந்த உயிரை இயக்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த உயிரை இயக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது 2ஆம் பாவமா இருக்கிறதால தான் அந்த உயிரணுக்கு ஒரு சக்திய குடுத்து, அத வந்து அது உருவாக்கி அ பல மடங்கு அத பெருக்கிக்கிட்டே போகுது. அந்த புரொடக்ஷன் ஏற்கனவே சொன்ன மாரி பெண்களுக்கு பெண்கள் கிட்ட எத குடுத்தாலும் அதை அதிகமாகி தரக்கூடியவர்கள் தான் அ பெண்கள். அப்ப அந்த இரட்டைப்படை பாவங்கள் தான் என்ன சொல்றதுன்னா, நம்ப எதையும் உருவாக்கக்கூடிய பாவங்கள். அதாவது ஒற்றைப்படை பாவங்கள் தியரி, இரட்டைப்படை பாவங்கள் பிராக்டிகல் அப்படின்னு எடுத்துக்குவோம் சார். தியரிங்கிறது ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட வச்சு எதுவும் பண்ண முடியாது. அது எக்ஸிகியூஷன் பண்ணக்கூடிய பிராக்டிகல் பண்ணா தான் அதுல நம்ம பொருளாதார முன்னேற்றமே கிடைக்கும். ஒருத்தர் எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. எப்படி பண்ணணும் எல்லாமே தெரியுது. ஆனா செயல்பாடுகள் இல்ல அப்படின்னா, அவரால வளர்ச்சி இல்ல. அதனால தான் செயல்படக்கூடிய பாவங்கள், செயல்பாடுகள் இருக்கிற பாவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இரட்டைப்படை பாவங்கள் தான் செயல்பாடுகள் அதிகமா இருக்கிற பாவங்கள். ஒற்றைப்படை பாவம் செயல்பாடுகள் இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 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 உயிரை உருவாக்குதுங்கிறது ஆணோட வேலை முடிஞ்சு போயிடுது கொஞ்ச நேரத்துல. பெண்ணோட வேலை தான் அத 9 மாதம் சுமந்து, அதை வைத்துக்கிட்டு அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுலருந்து ஃபுல்லா முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அங்க பெண் தான். ஓகேங்களா? உலகத்துல முதல்ல கடவுள் அ மனித வழிபாடுகள்லே தமிழர்கள் வழிபாடுகள்ல பெண் தெய்வத்த தான் வழிபட்டுருக்காங்க. நெறைய அதுல சான்றுகள்லாம் நெறைய இருக்கு ஆக்சுவலா. அதாவது என்னன்னா, ஆண்கள் என்பவர்கள் ஒரு என்ன சொல்றது? ஹைலி ரெஸ்பான்சிபிள். அதுக்கு உதாரணத்துக்கு நீங்க டைவர்ஸ் ஆனவங்களுடைய அவ்வளவு பேரும் பாருங்க, அந்த பிறக்கிற குழந்தைய எடுத்துட்டு போவது பெண்களா தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். நீ பார்க்க மாட்ட. அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி. நீ பார்க்க மாட்ட. நான் தான் பார்ப்பேன் அப்டின்னுவாங்க. ஆண்களுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆண்களுக்கு உடல் பலம் இருக்கும். ஆனா வந்து மனபலம் இல்ல. மனோதைரியம் வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் குறைவு தான் பெண்களை விட. இதுக்கப்புறம் அந்தந்த இது வந்து பொது தத்துவம். இது நான் சொல்றது எல்லாமே பொது தத்துவம். இதுக்கப்புறம் அந்தந்த ஜாதகத்துல, ஒரு ஆணோட ஜாதகத்துல ஒற்றைப்படை பாவங்கள் அதிகமா இருந்தா, அவன் பெண் தத்துவத்துல வந்துடுறான். இரட்டைப்படை பாவங்கள் அதிகமா இருந்தா, ஆண் தத்துவத்திலேயே அப்படியே மெயின்டெயின் பண்றான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பெண்ணோட ஜாதகத்துல நிறைய பாவங்கள், இரட்டைப்படை பாவம் இருக்கும்போது, அவங்க வீட்டுக்கு வெளியில போக ஆரம்பிச்சுருவாங்க. தைரியமா இருப்பாங்க. அது வேற. ஆனா காலபுருஷன்னு சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் உருவாக்குன மேஷ ராசிய லக்னமா வைத்து, அதிலிருந்து வரக்கூடிய அந்த 1, 3, 5, 7, 11வது பாவங்கள் ஆண் ராசி அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆண்கள் அப்படிங்கிறது அந்த மன உறுதி இதெல்லாம் வந்து இல்ல. 2வது உருவாக்க முடியாது. உருவாக்கம் என்பது இரட்டைப்படை பாவம் தானே ஒழிய, ஒற்றைப்படை பாவம் இல்ல. நம்ம எடுத்தீங்கன்னாவே தெரியும். நம்ம புரொடக்ஷன் என்பது 4வது பாவம் தானே சொல்றோம். அந்த 4ஆம் பாவம் எங்கிருந்து வருது? 2ஓட பரிணாமம் தானே. அந்த புரொடக்ஷன்ங்கிறது 4ஆம் பாவம். அதிகமான உற்பத்திங்கிறது 10வது பாவம். அப்போ வந்து உடம்புல வந்து உற்பத்தி அதிகமா இருக்கக்கூடிய அந்த அமைப்புங்கிறது பெண்களுக்கு தான் இருக்கு. உதாரணத்துக்கு யாரும் தப்பா நினைக்கலாம். ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்றேன். குழந்தை பிறந்த உடனே அந்த பால் உருவாகுது பாருங்க. அந்த பால் உருவாகுற டெக்னாலஜி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி செய்யக்கூடிய வேலைய உடம்புல செய்யுது பெண்களுக்கு. ஆண்களுக்கு அந்த மாரி உற்பத்தி சம்பந்தமான வகையெல்லாம் இல்ல. அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது? அந்த அந்த புரொடக்ஷன் கான்செப்ட்லாம் ஆண்களுக்கு இல்ல. அதனால தான் வந்து என்ன சொல்றேன்னா, ஒற்றைப்படை பாவங்களா இருக்கிறதால, நாம என்ன பண்றோம்னா, ஆண்களுடைய அந்த
விஷயத்த அந்த ஹைலி ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது பெண்கள் கையில தான் இருக்கு. நம்ம இதுல. பொருளாதாரம்ங்கிறது என்னன்னா, உடல் பலம் அவங்களுக்கு கம்மியா இருக்கிறதுல வீட்ல பொறுமையா எடுத்துக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அவங்க தான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வீடு அவங்களுக்கு தான் சொந்தம். அதனால தான் எங்க மனைவின்னு சொல்றேனே ஒழிய, மணவன் எங்க எங்க ஒரு வார்த்தையே இல்லவே இல்ல. கீழ மனைவி, மனைக்கு இந்த மனைக்கு சொந்தமானவள் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதே நேரத்துல இந்த வீட்டுக்கு ஓனர் அப்படிங்கிறத நம்போ சரியான வார்த்தைய வந்து நம்ம மனைவிங்கிற மாரி ஒரு புரிதலோட வார்த்தை வந்து தமிழ்ல இல்ல. அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது பெண்கள் தான். அதாவது ஒற்றைப்படை பாவத்துக்கு, இரட்டைப்படை பாவத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ஒற்றைப்படை பாவங்கள் ஜஸ்ட் என்ன சொல்றது? அது வந்து ஒரு விஷயத்த ஒரு பொறுப்பா செய்யாது. இரட்டைப்படை பாவங்கள் பொறுப்பாக செய்யும். அதனால தான் ஆண்களை விட பெண்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகமா இருக்கத்தால, அதை முன்னோர்கள் இரட்டைப்படை பாவ ராசிகளுக்கு பெண் ராசியாவும், ஒற்றைப்படை ராசிகளுக்கு ஆண் ராசியா வைத்தாங்க.